நேயர்களே, காலம் செல்லும் வேகத்திற்கு ஈடு கொடுத்து பயணித்துக் கொண்டிருக்கும் நாம் தினம்தோறும் உட்கொள்ளும் உணவில் கவனம் செலுத்த தவறிவிடுகிறோம். அப்படி நாம் அதில் கவனம் செலுத்தாத போது பல வகையான நோய்களுக்கு நாம் ஆளாகும் நிலை ஏற்படுகிறது. தற்போது மருத்துவர்கள் அதிகம் வலியுறுத்துவது அதுதான் உணவே மருந்து, மருந்தே உணவு. நாம் உட்கொள்ளும் உணவிலேயே நமக்கு நோயை ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியும், சரியான முறையிலேயே நாம் நோயை தவிர்த்து கொள்ளவும் முடியும். அதுபோல் நாம் ஊட்டச்சத்துக்காக எடுத்துக்கொள்ளும் சில உணவுகளில் கூட தேவையற்ற எதிர்ப்பு சக்திகளும் இருந்து விடுகிறது. அது போன்ற உணவுகள் குறித்து நமக்கு விளக்குகிறார் ஊட்டச்சத்து நிபுணரும் மருத்துவருமான வர்ஷா. Good morning, Satyam TV viewers. இன்னைக்கு there are few issues that are of concern. அதை நான் இனிமேல் ஷேர் பண்ண போகிறேன் உங்கள் கூட. இதில் ஃபர்ஸ்ட் இஷ்யூ adulteration and fortification and anti-nutrients. இந்த மூணு இது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. Anti-nutrientsனால் என்னன்னா, நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் இருக்குது, அது கூடவே சிலதெல்லாம் தேவையில்லாத இருக்கும். ஏன்னா நியூட்ரியன்ஸை பற்றி சொல்லும்போது ஆன்டி நியூட்ரியன்ஸ் பற்றி கூட சொல்ல வேண்டியிருக்கு. ஏன் இது சொல்ல வேண்டியிருக்குன்னா, அதில் இன்னும் ரெண்டு இது இருக்குது. ஒன்று அடல்ட்ரேஷன். நம்ம டீ தூள் இப்போது உதாரணமாக நியூஸ் பேப்பரில் இருந்தது, ஒரு குடவுன் சீல் பண்ணிட்டாங்க. ஏன்னா டீ எல்லாம் சப்ஸ்டாண்டர்டாக இருந்தது. அதில் எப்படி நீங்கள் அது பண்ண முடியும்? சாடஸ்ட் கலர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணலாம். சிலதெல்லாத்தில் நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணுறோம், ஏன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆல் தீஸ் கான்ட்ரிபியூட் டு ஆன்டி நியூட்ரியன்ஸ் as such. When we add a particular nutrient, அதில் நார்மலாக இருக்காது, ஆனால் நம்ம அது ஆட் பண்ணுறோன்னா தட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் நியூட்ரிஃபிகேஷன் ஆர் ஃபார்ட்டிஃபிகேஷன். முன்ன நம்ம அது ஃபார்ட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இருந்தோம், இப்போ the new terminology is nutrification. உதாரணமாக நம்ம முன்ன டால்டா வாங்கிட்டு இருந்தோம், அதில் விட்டமின் A and D ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெர் இஸ் சம் அடிஷ்னல் நியூட்ரியன்ஸ் தட் ஆர் ஆடட். நியாயமாக அந்த ஃபுட் ஐட்டமில் அது கிடையாது, ஆனால் வி ஆர் யூஸிங் இட் ஆஸ் அ கேரியர் டு ஆட் எக்ஸ்ட்ரா திங்ஸ். இப்போ அயனில் ஆட் பண்ணுறோம் சால்ட்டுக்கு, அயோடின் பண்ணுறோம் சால்ட்டுக்கு. ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் additional nutrients that is by the process of nutrification. இது தவிர adulteration. So both of these, adulteration is anti-nutrients or non-nutrients that are added. தேவையில்லாத பொருள் ஆட் பண்ணது அது adulteration. ஆனால் எது தேவை அதுவும் ஆட் பண்ணானா அது பேர் nutrification. ஸோ இனி நீங்கள் முக்கியமான ஞாபகம் வச்சுக்க வேண்டி இருக்கிறதுனா, நீங்கள் இந்த சாப்பிட்றது பொருளில் வெறும் எனக்கு நியூட்ரிஷன் என்ன கிடைக்கும் அது மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. அதில் வேறு ஏதாவது பாதிக்கிறதுக்கு ஏதாவது பொருள் இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஃபுட் லேபிள்ஸ் நம்ம நாட்டில் நம்ம படிக்கிறது இல்லை, ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, இது சிலதெல்லாம் உங்களுக்கு இது ரொம்ப மைன்யூட் குவான்டிட்டிஸில் இருக்கும், ஆனால் உங்களுக்கு அது பிரச்சனை கொடுக்கும். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு as well as பேஷண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அவங்க சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடித்தாங்கன்னா தலைவலி வரும். ஐ ஹாவ் இன்டாலரன்ஸ் டு தட்னு. அடுத்து இதில் உங்களுக்கு இன்டாலரன்ஸ் அலர்ஜி பற்றி சொல்வேன். பட் இப்போதைக்கு நீங்கள் இந்த வார்த்தை புரிஞ்சுக்கோங்க. சில டைம் நீங்கள் சிலது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒத்து வரலன்னு சொல்கிறீங்க. அது காரணம் என்னென்னா, அதில் there might be some anti-nutrient, some additive that is not helpful to you at all. ஸோ இனியோட எனக்கு மெசேஜ் என்ன உங்களுக்குன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில இதெல்லாம் நம்ம சாப்பாட்டில் உணவில் இருக்கிறது அதெல்லாம் ஆன்டி நியூட்ரியன்ஸாகவே இருக்கிறது. அது சமைக்கிறதுனால சில ஆன்டி நியூட்ரியன்ஸ் டிஸ்ட்ராய் ஆகிடுறது, சில ப்ராசஸிங் பண்ணதுனால அந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ் டிஸ்ட்ராய் ஆகிடுறது. ஆனால் சிலதெல்லாம் நீங்கள் அதை எடுக்கவே முடியாது, ஏன்னா அது அப்பப்போ தேவைப்போது நம்ம கன்வீனியண்ட்டாக சாப்பிட்றோம். அது ஒருடம் பொறுத்த வரைக்கும் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடாது, அது மட்டும் நம்ம கவனமாக இருக்கணும். தேங்க்யூ.